சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த 2026ஆம் ஆண்டு 7 மாதங்களை கடந்து வர ஆண்டவர் உதவி செய்தார். ஆமென் சொல்லுங்க. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலையும் தாண்டுவேன். இந்த 7 மாதங்கள் 7வது மாதத்தையும் ஆண்டவர் தாண்டுவதற்கு உதவி செய்தார். எரிகோவை தகர்க்க தேவன் கிருபை செய்தார். அவரால் 7ஐயும் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. 7ஐயும் கடந்து வர தேவன் கிருபை செய்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் புதிய நன்மைகளை, புதிய ஆசீர்வாதங்களை, புதிய கிருபைகளை தந்து நடத்த போதுமானவராக இருக்கிறார். ஆமென். ஒவ்வொரு நாளும் புது கிருபை தருகிற ஆண்டவர். ஒவ்வொரு நாள். அப்போ ஒரு மாதத்தில் அவர் நம்ம கிருபை தராமல் இருப்பாரா? இந்த மாதத்துக்குரிய அனைத்து நன்மையினாலும் கிருபையினாலும் உங்களை முடிசூட்டுவார். ஹல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்கள். ஆண்டவர் உங்களை வெட்கப்படுத்த மாட்டார், நிமிர்ந்து நடக்க பண்ணுவார் சொல்லு. ஹல்லேலூயா. நீங்கள் நிமிர்ந்து நடப்பீர்கள். ஆமென். நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவன் உங்களை வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பான நன்மை தந்து உங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். 2 சாமுவேல் புத்தகம் 7ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இப்படி அதாவது 21ஆம் வசனத்தை படிக்கலாம். உம்முடைய வாக்குத்தத்தத்தின் நிமித்தமும் உம்முடைய சித்தத்தின்படியேயும் இந்த பெரிய காரியங்களை எல்லாம் உமது அடியானுக்கு அறிவிக்கும்படிக்கு தயவு செய்தீர். ஹல்லேலூயா. நாத்தான்வேல் தீர்க்கதரிசி போய் தாவீதுகிட்ட சொல்கிறார். அப்போது சொல்லும்போது தாவீது ஆண்டோடைய சமூகத்தில் போய் ஜெபம் பண்ணுறார். ஆண்டோடைய சமூகத்தில் போய் அறிவிக்கிறார். இப்போ கர்த்தருடைய ஆலயத்தை கட்டணும் பிரயாசப்படுறார். நீ உனக்குன்னு ஒரு வீட்டை கட்டுவேன், ஆனால் உன்னுடைய பிள்ளைகள் நாட்கள் என்ன செய்வேன், ஆலயத்தை கட்டுவேன் அப்படி சொல்லிட்டு, வெகு காலத்து செய்தியை நீர் எனக்கு காண்பித்தீரே, எனக்கு அறிவித்தீரே அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார். சொல்லும்போது தான் என்ன சொல்கிறாருன்னா, உம்முடைய வாக்கு தத்தத்தின் நிமித்தமும் உம்முடைய சித்தத்தின்படியையும் இந்த பெரிய காரியங்களெல்லாம் உம்முடைய அடியானுக்கு அறிவிக்கும்படி தயவு செய்தீர். ஹல்லேலூயா. என் குடும்பத்தை குறித்து, என் பிள்ளைகளை குறித்து, என் எதிர்காலத்தை குறித்து, என்னுடைய மகன் என்னுடைய சந்ததியில் ஆலயத்தை கட்டுவதற்கான திட்டங்களை, தரிசனங்களை நீங்கள் எனக்கு முன்னாடியே அறிவிச்சிங்களே, உம்முடைய பெரிதான வாக்கு தத்தத்திற்காக, உம்முடைய சித்தத்திற்காக, அதற்காக நன்றின்னு சொல்கிறது போல அவர் சொல்கிறார், இந்த பெரிய காரியங்களையெல்லாம் உமது அடியானுக்கு அறிவிக்கும்படி தயவு செய்து. ஆமென் சொல்லுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணுறதே தயவு தான், தெரியுமா? இந்த வசனத்தின்படி தேவன் உங்களுக்கு ஒரு வாக்கு பண்ணினார், தேவன் ஒரு வார்த்தை உங்களுக்கு சொன்னார், தேவன் தம்முடைய வார்த்தை நம்மோடு பேசுகிறது, அது மிகப்பெரிய தயவு. ஹல்லேலூயா. ஒவ்வொரு மாதமும் தேவன் நம்மோடு பேசுகிறாரு, தேவன் வார்த்தையின் வழியாக பேசுகிறாரு, வாக்கு தத்தங்களை நம்ம கொடுக்கிறாரு. அதுக்கு தயவு என்று வேதம் சொல்லுங்க. சங்கீதக்காரன் சொல்ல, தயவு என் குடும்பத்தை குறித்து, என் பிள்ளைகளை குறித்து, என்னை குறித்து இந்த பெரிய காரியங்களெல்லாம் எனக்கு செஞ்சு வந்தீங்களே, அது உம்முடைய தயவு. எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கீங்களே, அது உம்முடைய தயவு. ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாருன்னா நீங்கள் வாங்கும்போது இது தேவனுடைய தயவு என்று சொல்லுவேன். ஹல்லேலூயா. 7 மாதமும் தேவன் நமக்கு வாக்கு பண்ணி நடத்தினார். 7 மாதமும் வார்த்தைகள் நம்மோடு பேசினார், அது தயவு. இந்த வருஷம் துவங்கும்போது வார்த்தையினால் பேசி நம்மை வார்த்தையினால் ஆறுதல் படுத்தி நடத்தினாரே, அது தயவு. ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் வசனம் எடுக்கும்போது ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசினார்ல, இந்த வசனத்தை எடுத்தால் அதில் ஒரு வார்த்தையில் ஆண்டவர் பேசுகிறார். ஹல்லேலூயா. அது என்னது? தயவு. ஆண்டவர் என்ன நடக்க போது நமக்கு சொல்லுகிறாரு, இனி நடக்க போகிற காரியத்தை அறிவிக்கிறாரு, அது என்னது? தயவு. ஹல்லேலூயா. தேவன் வார்த்தையினால் நம்மோடு பேசுகிறது தயவு. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஹல்லேலூயா. அப்போது தயவு என்று சொல்லி நாம் பயபக்தியோடு தேவனுடைய வார்த்தையை கேட்க வேண்டும். ஆண்டவர் என்கிட்ட பேச போகிறார், அது பெரிய தயவு. எல்லாத்தையும் பேசுகிற ஆண்டவர் இல்லை. இந்த உலகத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? இந்த காலை வேளையிலே தேவனுடைய வார்த்தையினால் தூங்க வேண்டும் என்று ஆசையோடு, தாகத்தோடு, ஒரு ஏக்கத்தோடு ஓடி வருகிறோமே. ஆமென் சொல்லுங்களேன். ஆமாம், அதுதான் தேவன் நமக்கு பாராட்டின கிருபை, அதுதான் ரட்சிப்பு, அதுதான் தேவன் நமக்கு பாராட்டின தயவு. ஹல்லேலூயா. ஆமென். இந்த மாதத்துக்காக தேவ சமூகத்தில் காத்திருந்தோம். நான் நேற்றைக்கு காலையில் அதிகாலையில் எழுந்து ஜெபித்து கொண்டிருந்தேன்.
அப்போது எழுந்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டேன். எனக்கு எப்போவுமே இந்த 31ஆம் தேதி 30ஆம் தேதியெலாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை துதிக்கணும், ஆண்டு செய்த நன்மைகளை நினைக்கணும், கர்த்தருடைய கிரியைகளை நினைக்கணும், அவர் செய்த அதிசயங்களை சொல்லி துதிக்கணும். அப்படி தான் தோணும். அதனால் ஜெபிக்காமல் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை உயர்த்திக்கணும். அப்போது நான் ஜெபம் முடிக்கும்போது காத்திருக்கும்பொழுது ஆண்டவர் எனக்கு சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா, பழையதை இனி நீங்கள் பார்க்க மாட்டீங்க. பழசு எனக்கு நல்ல தெளிவான ஒரு வார்த்தை ஆண்டவர் சொன்னது. பழசை நீங்கள் பார்க்க மாட்டீங்க, பழைய காரியத்தை பார்க்க மாட்டீங்க, அந்த பழைய மனுஷனை பார்க்க மாட்டீங்க, அந்த பழைய போராட்டத்தை பார்க்க மாட்டீங்க, அந்த பழைய வியாதியை பார்க்க மாட்டீங்க, அந்த பழைய சூழ்நிலையை பார்க்க மாட்டீங்க, அந்த பழைய கடனை நீங்கள் பார்க்க மாட்டீங்க, அந்த பழைய வியாதியை நீங்கள் பார்க்க மாட்டீங்க. அங்கே இருக்கிற பழைய சூழ்நிலைகளாம் தேவன் மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. இந்த 2026 ஆகஸ்ட் மாதம் ஒரு விடுதலையின் மாதம். ஆகஸ்ட் நாளே நமக்கு என்ன? ஆமாம், சுதந்திர தினம். அப்படி தேவன் உங்களை விடுவிக்கிற ஒரு மாதமாக ஆண்டவர் மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. இந்த 2026 ஆகஸ்ட் மாதத்தில் நீங்கள் பழசை பார்க்க மாட்டீங்க. அப்படின்னா ஆண்டவர் புதுசாக உங்களுக்கு காண்பிக்க போகிறான்னு அர்த்தம். ஹல்லேலூயா. பழசை பார்க்க மாட்டீங்கன்னா எல்லாமே புதுசு. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, எல்லாமே புதுசு தான். ஹல்லேலூயா. நம்ம புதுசு போடும்போது நமக்குள்ளே என்ன வரும்? ஒரு சந்தோஷம் வரும். நீங்கள் ஒரு புது ட்ரெஸ் எடுத்து போடுங்க, ஒரு மகிழ்ச்சியாக இருப்பீங்க. நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு புதுசுன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்கள் முகம் மாறி, உங்களுடைய சிந்தனை மாறும். நீங்கள் போட்டிருக்க எல்லாமே புதுசுன்னு வச்சுங்க. உங்கள் ட்ரெஸ்ஸு புதுசு. உங்களுடைய செப்பல்லேருந்து நீங்கள் போட்டிருக்கிற காதில் கழுத்தில் போடுறதுலேருந்து எல்லாமே புதுசுன்னா எப்படி இருக்கும்? ஒரு மகிழ்ச்சியோட. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்கள். ஆமாம், நீங்கள் உடுத்திக்கொள்ளது எல்லாம் புதுசு. பாருங்களேன், அப்படி ஒரு சிந்தனையை, ஒரு எண்ணத்தை, ஒரு புதிதான ஒரு மறுரூபத்தை தேவன் உங்களுக்குள்ளே வைக்க போகிறார். ஹல்லேலூயா. பழசு எல்லாம் இனி ஒழிய போகிறது. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்கள், பழசு எல்லாம் ஒழிய போகிறது, பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின். ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசனம் 43ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை படிக்கலாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து படிப்போம் அந்த வசனத்தை. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும். ஹல்லேலூயா. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா. எதை செய்கிறேன்? புதிய காரியம். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, புதிய காரியத்தை செய்ய போகிறேன். அப்போ பழசு இல்லை, எல்லாமே புதுசு. ஆமென். புதிய செயல், புதிய கிரியை, ஒரு புதிய அற்புதம். என்ன? நான் உனக்கு ஒரு பாதையை அமைக்க போறேன்ற. ஹல்லேலூயா. நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று சொல்லுகிறார். உண்டாக்குவேன், இந்த வார்த்தை எப்படி இருக்கு? உண்டாக்குவேன். பொது மொழிபெயர்ப்பில் அமைப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் உண்டாக்க போகிறார். இதுவரை நீங்கள் பார்த்திருந்த அந்த பழைய சூழ்நிலை எல்லாவற்றையும் தேவன் அகற்றிவிட்டு ஒரு புதிய பாதையை, ஒரு புதிய வழியை தேவன் உண்டாக்க போகிறார். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. யாருக்குமே செய்யாத ஒரு புதிய காரியத்தை, புதுசு நம்ம எதை சொல்லுவோம்? நீங்கள் ஒரு ட்ரெஸ் பண்ணுறீங்க, அது புதுசுன்னா அது யாருமே அதுக்கு முன்னாடி யாருமே உடுத்தாதது. ஹல்லேலூயா. நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் அதை உடுத்திருக்கிறீங்க, நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் அதை வாங்கியிருக்கிறீங்க. அதுபோல் ஆண்டவர் பழசெல்லாம் களைந்து விட்டு உங்களுக்கு புதிய செயலை, ஒரு புதிய காரியத்தை, ஒரு புதிய அற்புதத்தை உங்களுக்கு செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அது ரொம்ப நாளில், இந்த மாதமே நீங்கள் பார்க்க போகிறீங்க. அது ரொம்ப தூரத்தில் இல்லை, அது ரொம்ப பக்கத்தில் இருக்குது. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்கள், ரொம்ப அருகாமையில் இருக்குது அந்த செயல். தேவனுடைய செயல் மிக அருகாமையில் இருக்குது, ரொம்ப தூரத்தில் இல்லை. நீங்கள் அற்புதத்துக்காக ரொம்ப நாள் காத்திருக்க வேண்டியதில்லை, அந்த புதிய காரியத்திற்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்பொழுதே ஆண்டு சொல்லுகிறார், இந்த மாதத்திலே சில நன்மைகளை நீங்கள் காண்பீர்கள், சில ஆசீர்வாதங்களை காண்பீர்கள், சில புதிய நன்மைகள் உங்கள் சிரசின் மேலே, உங்கள் குடும்பத்தின் மேலே, உங்கள் பிள்ளைகள் மேலே வருகிறதை நீங்கள் காண்பீர்கள். ஹல்லேலூயா. சிலர் கவர்மெண்ட் ஜாப்பு கூட இந்த மாதம் கிடைக்கணும் பரிசுத்த ஆவியானவர் சொன்னார்.
வேலையில் இருக்கிற நீண்ட நாள் பிரச்சனைகள் கூட இந்த மாதத்திலே மாறும்படி தேவன் வழியை திறக்கப் போகிறார், வழியை உண்டாக்கப் போகிறார். ஒரு புதிய திட்டத்தை தேவன் தரப்போகிறார். அல்லேலூயா. சில அரசு ஆணைகள் கூட இந்த மாதத்தில் வெளியிட தேவன் கிரியை செய்வார். உங்களுக்காக சட்டங்களை மாற்றி அமைக்கப் போகிறார், சட்டங்களை திருத்தப் போகிறார். அதிகாரியுடைய இருதயத்தில் ஆண்டவர் பேச போகிறார். சில மாற்றங்கள் ஆண்டவர் செய்ய போகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி துதிப்போம். அல்லேலூயா. பழைய காரியங்களை தேவன் அகற்றி உங்களுக்கு புதியவைகளை செய்ய போகிறார். புதிய காரியத்தை, யாருக்கும் செய்யாததை, பூமி எங்கே எந்த ஜாதி இடத்திலும் செய்யப்படாததை ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிறார். புதிய செயல்பாடை நீங்கள் காண்பீர்கள். இதுவரை இப்படி பார்க்கலையே, இப்படி ஒரு நாள் நான் கண்டதில்லையே. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. இப்படி ஒரு காலம் கண்டதில்லையே. திமிர்வாதக்காரனை வீட்டை மேல் கூரையை பிரித்து இறக்குறாங்க. ஆண்டவர் இயேசு நொடிப்பொழுதில் சுகம் கொடுக்குறார். அல்லேலூயா. இப்படி நாங்கள் ஒரு காலம் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த மாதம் உங்களுக்கு செய்ய போகிறார். அல்லேலூயா. 38 வருஷமாக வியாதியாக கிடந்த மனுஷன் ஆண்டவர் இயேசு அவனை நொடிப்பொழுதில் சுகமாக்கிட்டார். கல்லறையில் வச்ச லாசருவை ஆண்டவர் நொடிப்பொழுதில் வெளியில் கொண்டு வந்துட்டார். ஆமென் சொல்லுங்க. உலர்ந்த எலும்புகள் உயிரடைய ஆரம்பித்தது. ஆமென். சேனையா எழும்பி நின்றது. இப்படி புதிய புதிய காரியங்களை, அற்புதங்களை தேவன் உங்களுக்கு செய்ய போகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இப்படி நான் ஒரு காலம் பார்த்ததில்லை, இப்படி நான் கண்டதில்லை, இப்படி எனக்கு தோன்றவே இல்லை. தோன்றாதான் தேவன் உங்களுக்கு செய்ய போகிறார். வழி இல்லாத இடத்துல தேவன் வழியை உருவாக்க போகிறார். உங்களுக்கு உண்டாகும், உங்களுக்கு வழி திறக்கும். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. இந்த வசனத்துக்கு முந்தின வசனம், அதாவது 43:17 படிங்களேன். முந்தின வசனத்துக்கு முந்தின வசனம். ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி அவைகள் எழுந்திராதபடிக்கு ஒருமித்து விழுந்து கிடக்கவும் ஒரு திரி அணைகிறது போல் அவைகள் அணைந்து போகவும் பண்ணுகிற கர்த்தர் சொல்லுகிறதாவது. யார் சொல்றா இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை, இந்த புதிய காரியத்தை செய்வேன்னு சொல்ற கர்த்தர் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்ததான ஒரு காரியம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அவர் எப்படிப்பட்டவர் பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தினவன், ஒடுக்கினவன், கொடுமையாய் வேலை வாங்கினவன், ஜீவனையும் கசப்பாக்கினவன். அந்த பார்வோன் அவனை இனி நீங்க காண மாட்டீங்கன்னு சொன்னார். அல்லேலூயா. அவர்கள்லாம் ரதங்கள், குதிரைகள், இராணுவங்கள், பராக்கிரமசாலிகளை புறப்பட பண்ணி அவர்களுக்கு எதிராக எழுமின இந்த இஸ்ரவேலின் சேனைக்கு, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக எழுமின இந்த ரதங்கள், குதிரைகள், இராணுவங்கள், பராக்கிரமசாலிகளை ஒருமிக்க புறப்பட பண்ணினாராம். அவர்கள் பார்த்து பயந்துருப்பாங்க, நடுங்கியிருப்பாங்க, கலங்கியிருப்பாங்க. ஆனால் அவர்களை ஒருமித்து விழ பண்ணினார். ஒரு திரி அணைகிறது போல அணைய பண்ணின கர்த்தர் உங்களுக்கு சொல்றாரு. அல்லேலூயா. இந்த வல்லமையை இந்த 2026 ஆகஸ்ட் மாதம் நீங்க பார்க்க போறீங்க. அல்லேலூயா. உங்களை அடிமைப்படுத்தினது, உங்களை ஒடுக்கினது, உங்களுக்கு விரோதமாய் எழும்பினது, உங்களுக்கு விரோதமாய் போராட்டங்களை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறது, உங்களுக்கு விரோதமான கிரியைகளை எல்லாம் இந்த மாதம் ஆண்டவர் திரி அணைகிறது போல அணைய பண்ணுவார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒரு திரி அணைகிறது போல அணைஞ்சு போகும். அந்த பழைய பார்வோனை நீங்க பார்க்க மாட்டீங்க. பார்வோன் இருள், அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துகிறவர்கள், ஒடுக்குகிறவர்கள், கொடுமையாய் வேலை வாங்கினவர்கள், நசுக்கினவர்கள், இஸ்ரவேல் ஜனங்களை கொடுமையாய் வேலை வாங்கும்படிக்கு அவர்களுக்கு என்று சில ஆட்களை ஏற்படுத்தினவர்கள். வேதம் படிக்கிறோம். யாத்திரா புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் பாருங்க. அவர்களை ஒடுக்கும்படி அவர்களுக்கு ஒரு உபாயம் பண்ணினான், தந்திரம் பண்ணினான், அவர்களுக்கு மேலே ஜனங்களை ஏற்படுத்தான வேதத்தில் படிக்கிறோம். அந்த காரியங்கள் எல்லாம் ஒரு திரி அணைகிறது போல தேவன் அணைய பண்ணுவார். அல்லேலூயா. உங்கள் வேலை ஸ்தலத்தில் கூட அப்படிப்பட்ட மனிதர்கள் இருந்திருக்கலாம். ஒரு திரி அணைகிறது போல அணைந்து போக பண்ணுவார். உங்கள் தொழிலில், உங்கள் பக்கத்து வீடுகளில், உங்களுக்கு அருகாமையில் இப்படிப்பட்ட மனிதர்கள் எழும்பி இருக்கலாம். உங்களை அடிமைப்படுத்தினவர்கள், உங்களை ஒடுக்கினவர்கள், கொடுமையாய் வேலை வாங்கினவர்கள், உங்களை நசுக்கினவர்கள் ஒரு திரி அணைகிறது போல அணைய பண்ணுவார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமாம். அந்த பழைய பார்வோன்னு நீங்கள் பார்க்க மாட்டீங்க. நம்பர் 1, ஆண்டவர் உங்களுக்கு விரோதமாக எழுமின எல்லா கிரியைகளையும் முறியடிப்பார்.
முறியடிப்பான். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும். ஹல்லேலூயா, ஆமென். ஆமாம், இனி அந்த பழைய சூழ்நிலை நீங்கள் பார்க்க மாட்டீங்க. பக்கத்தில் கைப்பிடி சொல்லு, இனி அந்த சூழ்நிலையை பார்க்க மாட்டீங்க. இன்று கண்ட எகிப்தியனை நீங்கள் பார்க்க மாட்டீங்க, என்றைக்கும் காண மாட்டீங்க. அதான் வசனம். யாத்திராம் 14:13 படிக்கிறோம், இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். ஹல்லேலூயா, படிங்க. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுமா. இனி என்றைக்குமே காண மாட்டீங்க. ஹல்லேலூயா. அந்த பழைய நிலைமை, அந்த பழைய போராட்டத்தை, அந்த பழைய வியாதியை என்றைக்கும் காணாதபடி தேவன் உங்களுக்கு புதிய பாதையை திறந்துட்டார், ஒரு புதிய வழியை திறந்துட்டார், ஒரு புதிய வழியில் உங்களை நடத்த போகிறார். அதனால பழசை நீங்க பார்க்க மாட்டீங்க. தேவன் உங்களுக்கு பாதையை உண்டாக்க வேண்டும் வாக்கு பண்ணுகிறார், புதிய காரியத்தை செய்ய வேண்டும் வாக்கு பண்ணுகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ரெண்டாவது, நீங்க பழைய பெலிஸ்தியனை பார்க்க மாட்டீங்க. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. பழைய ஆமாம், பெலிஸ்தியன் என்றால் இஸ்ரவேல் ஜனத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறவன், சண்டையிட்டு கொண்டிருக்கிறவன். பெலிஸ்தியன் என்று சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்களை பயமுறுத்துகிறவன், இஸ்ரவேல் ஜனங்களை நிந்தித்தவன். வசனம் சொல்லுகிறது, நீங்கள் 1 சாமுவேல் 17 படித்தீங்கன்னா அந்த கோலியாத் சொல்லுவான், இஸ்ரவேல் ஜனங்களை இன்றைக்கு இஸ்ரவேல் சேனைகளை நான் என்ன செய்தேன், நிந்தித்தேன். வசனம் 1 சாமுவேல் 17:10, 17-11 2 வசனத்தை படிக்கலாம். அந்த பெலிஸ்தன், நான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தேன், நாம் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் பண்ண ஒருவனை விடுங்கள் என்று சொல்லி கொண்டு வருவான். சவுலும் இஸ்ரவேல் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். பாருங்க, அவர்களெல்லாம் நிந்தித்து தவறான வார்த்தைகளால் அவர்கள் நிந்திக்கிற ஒரு காரியத்தை நாம் அங்கே படிக்கிறோம். அதுபோல உங்களை நிந்தித்தவர்கள், அந்நாளை நிந்தித்த அந்த இடத்துல ஆண்டவர் தலையை உயர்த்தினார். எங்கெல்லாம் நீங்கள் அவமானப்படுத்தப்படுகிறீர்களோ அங்கெல்லாம் ஆண்டவர் இந்த நாளிலே ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். ஆமென் சொல்லுங்க. அந்த கோலியாத்தை வீழ்த்தறதுக்கு ஒரு படை ஆண்டவர் கொண்டு வரல, ஒரு சின்ன கல்லு தான். ஆமென் சொல்லுங்க. ஒரு கல்லை தான் பயன்படுத்தினார், ஒரு சிறிய மனிதனை தேவன் படைத்தினார். அந்த யுத்தத்தில் இதுவரையும் பார்க்காத ஒரு புதிய காரியத்தை ஆண்டவர் செஞ்சார். ஆமென் சொல்லுங்க. ஆமாம், அங்கே இஸ்ரவேல் பார்வோனுடைய சேனையை அழிப்பதற்கு தேவன் சமுத்திரத்தில் பாதை உண்டாக்கினார். அவர்கள் இதுவரை அப்படி ஒரு காரியத்தை கண்டதில்லை, பார்த்ததில்லை. ஒரு புதிய நன்மையை, புதிய வழியை திறந்ததை அவர்கள் இதுவரை எங்கேயும் பார்த்துருக்க மாட்டாங்க. அதுபோல தேவன் ஒரு புதிய வழியை அமைப்பார். இந்த பெலிஸ்தனை அழிப்பதற்கு ஒரு சிறியவனை, ஒரு கல்லை தேவன் பயன்படுத்தி ஒரு புதிய காரியத்தை ஆண்டவர் செய்தார். அதே போல தேவன் உங்களுக்கு ஒரு புதிய வழியை திறக்க போகிறார். ஒரு மனிதனை எழுப்புவார், ஒரு சின்ன கல்லை கொண்டு தேவன் பெரிய காரியத்தை செய்திருவாரு. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். அவர்களை நிந்தித்தானவன், அதனால் அவர்கள் பயந்தார்கள். சிலருடைய நிந்தனைக்கு நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம். அப்படி செய்திருவேன், நான் உன்னை அழிச்சிருவேன், உன்னை ஓட வச்சிருவேன், உன்னை இல்லாமல் பண்ணிடுவேன் அப்படிலாம் சிலர் சொல்லி உங்களை பயமுறுத்திக்கிட்டு இருப்பாங்க. என்ன, நீ எப்படி இருக்கிறேன்னு பார்க்கலாம். இப்படிலாம் சில பெலிஸ்தனுடைய சேனைகள், பெலிஸ்தனுடைய காரியங்களை நம்மளை பயமுறுத்தி கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு புதிய காரியத்தை செய்ய போகிறேன், நான் உனக்கு ஒரு வழியை உண்டாக்க போகிறேன், பயப்படாத. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, பயப்படாதீங்க. ஹல்லேலூயா. இந்த ஆகஸ்ட் மாதத்தை நீங்கள் கடப்பீர்கள். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்காக ஒரு செங்கடல் பிளக்க போகிறது. பாதையை உண்டாக்க, சமுத்திரத்தில் பாதையை உண்டாக்குறது. ஹல்லேலூயா. உங்களுக்கு எதிரான சத்துருவின் கிரியைகள்லாம் ஒரு திரி அணைகிறது போல அணைந்து போகிறது. ஒருமிக்க அணைந்து போவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் உண்டாக்க போகிறார், பாதை அமைக்க போகிறார், ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். அது இப்பொழுதே இன்றைக்கு இந்த மாதத்தில் தோன்ற போகிறது. ஆனால் கலங்கி கொண்டிருந்தான். ஆனால் ஒரே ஒரு தாவீது, சின்ன பையன், யுத்தத்தில் பழக்கம் இல்லாதவனை கொண்டு ஆண்டவர் காலி பண்ணிட்டார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்ம நினைப்போம், உன்னை அழிச்சிருக்கு, இவ்வளோ பெரிய காரியம் செய்யணுமே, இது எப்படி நம்ம எதிர்க்க போகிறோம், எப்படி நம்ம நிற்க போகிறோம்? இல்லை, ஆண்டவருக்கு கல்லு கூட, ஆமென் சொல்லுங்க, கல்லு கூட பேசும். ஹல்லேலூயா. ஆமாம், ஆபிரகாமுக்கு கல்லுகளினாலே என்ன செய்திருவாராம், அதனால கல்லை வச்சே காலி பண்ணிட்டார். ஆமென் சொல்லுங்க.
அவனுக்கு ஈட்டி பட்டயம்லாம் தேவையில்லை, கல்லே போதும். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். எவ்வளோ நல்ல ஆண்டவர் பாருங்க. அந்த ஆண்டவர் உங்கள் நிந்தனைக்கு பதில் தரப்போகிறார். நீங்கள் அவமானப்படுத்தப்பட்டு ஏளனமாய் பேசப்பட்டதற்கு, நிந்திக்கப்பட்டதற்கு தேவன் ஒரு வழியை திறக்க போகிறார். கர்த்தரே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. புதிய வழி, புதிய பாதை இந்த மாதமே தோன்றும்படி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம், லேவியராம் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை படிக்கலாம். லேவியராகமும் 26ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு, பழைய தானியத்தை நீங்கள் சாப்பிட்டு புதிய தானியத்துக்கு இடம் உண்டாகும்படி பழையதை விலக்குவீர்கள். ஹல்லேலூயா. பழையதை எல்லாம் காலி பண்ணிட்டு புதியதற்கு இடம் உண்டாகும்படி நீங்கள் செய்ய போகிறீர்கள் அப்படின்னு ஆண்டவருங்க ஒரு வாக்கு பண்ணுகிறேன். நான் உங்கள் மேலே கண்ணோக்கமாக இருந்து என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன், என்னுடைய வாக்கு தத்தத்தை திடப்படுத்துவேன், என் வாக்கு தத்தம் நிறைவேறும்படி நான் செய்ய போகிறேன். ஹல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்கள். உங்கள் மேலே கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தமெல்லாம் பலிக்க போகிறது. ஆண்டவர் திடப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்கள். அதை உறுதிப்படுத்த போகிறார். உங்களுக்கு சொன்ன உடன்படிக்கை, வாக்குத்தத்தம் உடன்படிக்கை. ஹல்லேலூயா. உடன்படிக்கையை ஆண்டவர் செய்ய போகிறார், காண்பிக்க போகிறார். இந்த உடன்படிக்கை நிறைவேறப் போகிறது. எப்படியா? கண்ணோக்கமாயிருந்து. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, கண்ணோக்கமாயிருந்து. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. இந்த சின்ன பிள்ளைங்க விளையாடிட்டு இருந்தா அவங்களுடைய தாய் பக்கத்தில் அதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா இப்போது அந்த ஓரத்தில் நமக்கு அந்த செவருக்கு அந்த பக்கம் போகிறதுக்கு ஈஸியாக போயிடலாம், விழுந்துடலாம். நாங்கள் பின்னாடி உட்காந்துருந்தா அந்த இடத்துல குழந்தைகள் உட்காந்து விளையாண்டுக்கிட்டு இருங்க. அந்த பிள்ளைங்க அந்த ஓரத்தில் உட்காந்து விளையாடுறது ரொம்ப விருப்பமாக விளையாடும். ஆனால் கொஞ்சம் தவறுனால அந்த பக்கம் என்ன செய்கிறோம்? அதனால் என்ன செய்வோம்? அங்கே உட்காராத, தள்ளிவா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்போம். இங்கே பிரசங்கம் நடந்துட்டால் கூட ஒரு கண்ணு அங்கே அந்த பிள்ளை மேலேயே இருக்குது. பார்த்துருக்கீங்களா? அப்படி அந்த பிள்ளை மேலே நோக்கமாக இருக்குது. அதான் என் மகன் கூட அங்கங்கே போனால் கூட அவளை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கு. எங்கேயாவது விழுந்துருவாளோ? ஒரு முறை விழுந்தே போயிட்டா அந்த பக்கம் அந்த திண்டில் உட்காந்து. நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம், விழுந்துருமோ என்னமோ. ஆண்டவர் அப்படி தான், சர்வ வல்லமையுள்ள தேவன். அவருடைய கண்ணுக்கு அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றும் கிடையாது, தப்ப முடியாது. ஹல்லேலூயா. அவர் உங்கள் மேலே கண் வைத்து ஆலோசனை சொல்லி அவர் உங்களுக்கு சொன்ன வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற போகிறார். ஹல்லேலூயா. வாக்கு தத்தம் நிறைவேறுவதற்கான வழியில் உங்களை நடத்த போகிறார். நான் சொல்கிறேன், உங்களுக்கு வாக்கு தத்தம் நிறைவேறுவதற்கான வழியை தேவன் திறக்க போகிறார். அந்த பாதையில் உங்களை நடத்த போகிறார். அதான் புதிய காரியம், புதிய வழி, புதிய பாதை உண்டாகும்படி தேவன் செய்ய போகிறார். கண்ணோக்கமை தவறிப்போ, இந்த பக்கம் போகாத, இங்கே போகாத, இதை செய்யாத, அதை செய்யாத. பழைய தானியத்தை நீ விளக்கு, அப்போதான் புதியதற்கு இடம் உண்டாகும் என்று செய்ய போகிறார். பழசையன் சுமந்துகிட்டு இருக்க, பழைய பாவத்தையும் வச்சிருக்க, பழைய அக்கிரமத்தை, பழைய கோபத்தை, பழைய சுவாபத்தை தூக்கி எறி. நான் புதிய காரியம் செய்ய போகிறேன். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதுசு பாணி, புது சிருஷ்டி இப்போதான் உண்டாயிருக்கு. இப்போதான் தாயின் கருவில் இருந்து வெளியில் வந்தது போல ஒரு புது குழந்தையை போல இருக்கிறார். ஹல்லேலூயா. பழைய எல்லாவற்றையும் தூக்கி எறிஞ்சிடு, பழையதை விளக்குவீர்கள். பக்கத்தில் கை சொல்லுங்க, பழையதை விளக்குவீர்கள். பழசை காலி பண்ணிடுவீங்க, பழசு இருக்காது, பழைய சுவாபம் இருக்காது. புதியதற்கு இடம் உண்டாக்கும்படி செய்ய போகிறார். ஆமீன் சொல்லுங்க. எல்லாமே புதுசு தான். என் மனைவி கூட நேற்று சொன்னாங்க, இந்த வாகனத்தை கொடுத்துட்டு புதுசு வண்டி வாங்கிடுவோமா? அப்போ ஆண்டவர் சொன்னார், நான் சொன்னேன்ல, இதுதான் புதுசு. எல்லாமே புதுசாக தான் நீங்கள் வச்சுருக்கணும். ஹல்லேலூயா. பழசை விளக்குவீங்க, புதுசு வாங்குவீங்க, பழசை காலி பண்ணுவீங்க. ஆண்டவர் புதிய வீடை தரப்போகிறார், புதிய நன்மையை தரப்போகிறார். நீங்கள் புதிய இடம் உண்டாகும்படி ஒரு புதிய இடத்துல போய் ஆண்டவர் உட்கார வைக்க போகிறார். உங்கள் இடத்துல, உங்கள் வேலையில், உங்களுடைய தொழிலில் ஒரு புதிய இடம் உண்டாக போகிறது. ஒரு ரெகோபத் உண்டாக போகிறது. பழைய ஏசேக்கு சித்துலாம் ஒளிய போகிறது. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும். ஹல்லேலூயா. இப்போ இருக்கிற சூழ்நிலையெல்லாம் தேவன் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறான்னு அர்த்தம், ஒரு நன்மையை ஆயத்தம் பண்ணியிருக்கிறான்னு அர்த்தம்.
அல்லேலூயா. ஒரு பாதையை தேவன் ஏற்பாடு செய்திருக்கிறார் அர்த்தம். ஒரு புதிய இடத்தை தேவன் உங்களுக்கென்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஒரு ரெகோபோத்தை தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இந்த காலைவெளியில் அன்பு தேவ பிள்ளைகளே, பழையதை விளக்குவீர்கள். ஆமென் சொல்லுங்க. பழையதை விளக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுதான் அந்த 18 வசனம் 43:18 முந்தினவைகளை பூர்வமானவைகளை, அன்னைக்கு நடந்ததை யோசிச்சுட்டு இருக்காதீங்க. எகிப்தில் நடந்ததை யோசிச்சுட்டு இருக்காதீங்க. இப்போ நடந்த சம்பவம் உங்களை தொந்தரவு பண்ண வேண்டாம். தேவன் புதிய காரியத்தை செய்வார் என்ற நம்பிக்கையோடு புறப்பட்டு இந்த மாதத்தை சந்தியுங்கள். எல்லாவற்றையும் கடந்து செல்ல தேவன் கிருபை செய்வார், உதவி செய்வார். கண்ணோக்கமாக இருந்து உங்கள் மேல் சொன்ன நல் வார்த்தைகள் ஒன்றும் தவறாமல் நிறைவேற்றுவார். உங்களுக்கு சொன்ன நல் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அல்ல, கண்ணோக்கமாக இருப்பாராம். பழையதை விளக்குவீர்கள், புதியதை தேவன் தரப்போகிறார். அல்லேலூயா. ஒருவன் கிறிஸ்துவுக்குலாம் புதிய சிருஷ்டி. பழைய பாவம், பழைய அக்கிரமம் எல்லாத்தையும் தூக்கி எறிந்து நான் ஒரு புதிய மனிதன் என்ற நம்பிக்கையோடு இந்த மாதத்தை துவங்குங்க. அல்லேலூயா. பழைய பாவத்தை, பழைய சுவாபத்தை இனி பார்க்க மாட்டீங்க. பரிசுத்த ஆவியானவர் அதற்கு உங்களுக்கு பலன் தருவார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி துதிக்கலாம். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. இந்த 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை படிக்க. லேவியராகமம் 26:13. நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாக இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடைகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. நான் பார்வோன்ட்ட இருந்து அடிமைத்தனத்தில் உங்களை விடுதலையாக்கி வந்துட்டேன். ஆனால் உங்களை எப்படி நடக்க பண்ணியிருக்கேன்னு சொல்றாரு? நிமிர்ந்து நடக்க பண்ணின தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. இந்த மாதம் உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ண போகிறார். நீங்கள் பழையதை விளக்குனா நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். அதான் புதிய காரியம். ஆமென் சொல்லுங்க. நீங்கள் அவமானப்பட்ட இடத்துல நிமிர்ந்து நடக்க நீங்கள் தலை குனிந்த இடத்துல நிமிர்ந்து நடப்பீர்கள். பக்கத்தில் கேட்ப, நீங்கள் நிமிர்ந்து நடப்பீர்கள். அல்லேலூயா. அந்த அடிமைத்தனத்தை, அந்த சூழ்நிலை, அந்த போராட்டத்திலிருந்து தேவன் உங்களை விலக்கி தேவன் நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். நீங்கள் வெட்கப்பட்டு கூனி குறுகியிருந்த அதே இடத்துல தேவன் நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. பழைய பாவம், பழைய அக்கிரமம், பழைய சுவாபங்கள், பழைய இச்சைகளை தூக்கி எறிய இன்றைக்கு அர்ப்பணியுங்க. பழையதை விளக்குவதற்கு முயற்சி செய்யுங்கள். அல்லேலூயா. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி. கிறிஸ்துவுக்குள், அவருக்குள். பவுல், நான் ஒரு செய்தி கேட்டிருந்தேன். அதில் அதாவது பவுல் எழுதுறாரு, 130 முறை எழுதுறாராம். கிறிஸ்துவுக்குள், இயேசுவுக்குள், அவருக்குள். பாருங்க. அப்போ அவருக்குள் நான் வாழணும் அப்படின்னா பழசு இருக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. பழசு புதுசோடு இணைஞ்சா, நீங்கள் அதில் திராட்சை ரச பழத்தை வச்சுருந்தாலும் அது என்ன செய்திடும்? கெட்டு போயிடும், கிழிஞ்சு போயிடும். நம்ம கிழியறதுக்கு இடம் கொடுக்காம எல்லாவற்றையும் ஒரு புதிய பாத்திரத்தில் வாங்க முயற்சி பண்ணுங்க. அல்லேலூயா. பால் வாங்குறது நேற்று கழுவாத பாத்திரத்தில் பால் வாங்க மாட்டோம். இன்னைக்கு கழுவி வச்சிருக்கிற புதிய பாத்திரம். அல்லேலூயா. நீங்கள் புதிய பாத்திரமாக இருக்க தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. புதிய பாத்திரமாக நான் இருக்க விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், ஒரு புதிய பாத்திரமாக நில்லுங்க. கர்த்தருடைய கரத்தில் பொற்பாத்திரமாக தேவன் உங்களை மாற்றுவார். கனம் பொருந்திய பாத்திரமாய் தேவன் மாற்றுவார். பழையதை விளக்கி புதியதற்கு இடம் உண்டாகும்படி தேவன் கிருபை செய்வார். உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருந்து உங்களுக்கு சொன்ன வாக்கு தத்தங்கள் இனி வரும் காரியங்களை ஒன்றா நிறைவேறுகிறதை நீங்கள் காண்பீர்கள். உங்களை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்க போகிறது. ஆமாம். பக்கத்தில் கைப்பிட்டு சொல்லுங்க, ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறா. பழசை நினைக்கவே நினைக்காதீங்க. பேசுறதை நினைக்கவே நினைக்காதீங்க. நிந்திச்சதை நினைக்கவே நினைக்காதீங்க. தேவன் புதிய காரியத்தை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. புதிய நம்பிக்கையோட இந்த மாதத்தை துவங்குங்கள். புது கிருபையோட இந்த மாதத்தை துவங்குங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அற்புதம் நடக்க போகிறது. அந்நாளுக்கு ஒரு அற்புதம் செய்து கொம்பை உயர்த்தினது போல தேவன் உங்கள் கொம்பை உயர்த்த போகிறார். உங்கள் பிள்ளையினுடைய கொம்பை உயர்த்த போகிறார். ஒரு புதிய இடம் உண்டா? இந்த மாதத்தில் ஒரு இடம் வாங்குறதுக்கு ஆண்டவர் உதவி செய்வார். சொந்தமாக இடம் வாங்கி வீடு கட்ட உதவி செய்வார். சொந்தமாக தொழில் செய்வதற்கு இடம் வாங்கி கடை கட்டுவதற்கு தேவன் கிருபை செய்வார். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். எல்லாரும் எழுந்து ஜெபிக்கலாம்.
நல்ல எழுந்து நின்று தேவனுடைய வார்த்தைக்காக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். நல்ல உற்சாகமா ஆண்டவர் இன்றைக்கு புதிய காரியம் செய்வேன்னு சொன்னாரே, கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி நன்றி செலுத்துவோமா? நல்ல கரங்களை தட்டி ஓ நன்றி நன்றி. வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பழையதை ஒளிய பண்ணும்படி, பழையதை கழித்து போடும்படி, பழைய தானியத்தை தூக்கி எறிந்து ஒரு புதிய தானியத்திற்கு இடம் உண்டாகும்படி தேவன் கண்ணோக்கமாக இருந்து வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படி உடன்படிக்கையின் தேவன் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருந்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். புதிய காரியத்தை, ஒரு புதிய பாதையை தேவன் திறக்க வல்லவர். அவர் வனாந்தரத்திலே வழிய, அவாந்தர வழியில் ஆறுகளை உண்டாக்குகிற தேவன் உண்டாக்குவார். உனக்கு உண்டாகும்படி செய்வார், கருத்தறுக்கும்படி செய்வார், உங்க பிள்ளையுடைய காரியம் வாய்க்கும்படி செய்வார், திருமண காரியம் வாய்க்கும்படி செய்வார், வேலையிலே அற்புதம் செய்வார். இந்த மாதத்தில் அரசாணைகள் மாற்றி உங்களுக்காக பிறப்பிக்கப்படும். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி துதிப்போம். ஆவியானவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நன்றி. உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். இந்த தாவீதுக்கு நான் பொய் சொல்லி என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவே. என் தாவீதுக்கு நான் பொய் சொல்லி என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. கரங்களை உயர்த்தி மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீயே நம்பப்பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. என்னை மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. இல்லையப்பா, எங்கள் மேல் நினைவாய் இருக்கிறவர். எங்களுக்கு சொன்னதெல்லாம் நினைச்சிருங்க ஆண்டவரே. எங்களுக்கு வாக்குப்படினதை நினைச்சு கண்ணோக்கமா இருந்து உடன்படிக்கை திடப்படுத்தி நிலைநிறுத்தி ஆண்டவரே வழிகளை திறப்பீராக. பழைய பழைய பாவம், பழைய சுவாபம், பழைய அக்கிரமங்களை, பழைய சாபங்களை தூக்கி எறிந்து ஆண்டவரே புதிய நன்மைகளை, புதிய ஆசீர்வாதங்களை காண உதவி செய்வீராக. புதிய வழிகள் திறக்கட்டும், புதிய வழிகள் உண்டாகட்டும், புதிய பாதைகள் இவர்களுக்கென்று கர்த்தர் திறந்து வைத்திருப்பீராக. புதிய செயல், புதிய அற்புதம், யாருக்கும் செய்யாத அற்புதம், எவருக்கும் கிடைக்காத நன்மை, எவரும் பார்த்திராத நன்மை, எவரும் பார்த்திராத ஆசீர்வாதங்கள், எவருக்கும் சிக்காத ஆண்டவரே ஆசீர்வாதங்கள், நன்மைகள் இந்த மாதத்தில் ஒவ்வொரு சிலசின் மேல் வந்து அமருவதாக. நிமிர்ந்து நடக்க பண்ணுவீராக. வெட்கப்பட்ட இடத்தில், அவமானப்பட்ட இடத்தில், கூனி குறுகின இடத்தில் நிமிர்ந்து நடக்க பண்ணுவீராக. இவளுக்கு எதிரான எல்லா விதமான ஆண்டவர் ரதங்கள், குதிரைகள், பராக்கிரமசாலிகள் ஒருமித்து விழுந்து போகும்படி கர்த்தர் திரி அணைகிறது போல அணைய பண்ணும்படி கிரியை செய்வீராக. அந்த பழைய எல்லா விதமான போராட்டங்களுக்கும் கர்த்தர் இந்த நாளில் ஒரு முடிவை கொண்டு வர, இந்த மாதத்தில் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க ஜெபிக்கிறேன். குடும்பங்களில் இருக்கிற போராட்டங்கள், சண்டைகள், குழப்பங்கள், எல்லா பிரிவினைகள் இயேசுவின் நாமத்தில் முடிந்து போவதாக.
ஓ, ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை கர்த்தர் ரட்சிப்பீரா. அந்த பழைய சுவாபத்தை நீ காணாதபடி கர்த்தாவே இந்த நாளில் கர்த்தர் ஒரு அற்புதம் செய்வீராக. ஓ, அவர்கள் நீண்ட நாள் பிரச்சனை, நீண்ட நாளா இது எப்படி இருக்குமோ என்ற பயத்தோட அந்த பெலிஸ்தீன் வந்தது போல், அந்த பெலிஸ்தீனை பார்த்து பயந்தது போல இவர்கள் பயந்த காரியங்கள் இந்த மாதம் நடக்காதபடி கர்த்தர் அந்த மனிதனை அங்கே இராதபடி, அந்த சூழ்நிலை அங்கே இராதபடி, அந்த வியாதி இராதபடி கர்த்தர் வழிகளை திறந்திருப்பதற்காக நன்றி. அற்புதம் செய்வதற்கு நன்றி. சூழ்நிலையை மாற்றுவதற்கு நன்றி. தடைகளை உடைப்பதற்கு நன்றி. இந்த பழைய கடனை இவர்கள் சுமந்து செல்லாதபடி ஆண்டவரே நிமிர்ந்து நடக்க பண்ணும்படி அற்புதம் செய்யுங்கப்பா. திருமண காரியத்தில் அற்புதம் செய்யுங்க, வேலை காரியத்தில் அற்புதம் செய்யுங்க, தொழில் அற்புதம் செய்யுங்க, வியாதியில் அற்புதம் செய்யுங்க. இப்படி ஒரு காலம் கண்டதில்லை என்று சொல்லி ஒவ்வொருவரும் சாட்சியாய் வர உதவி செய். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.